நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ உனது வாழ்க்கையில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கும். அது பொருளாகவோ, உறவாகவோ, ஆரோக்கியமாகவோ, நிம்மதியாகவோ அல்லது வேறு எதுவாகவோ இருக்கலாம். ஆனால் நீ தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனையின் பரிசாக நானே உனக்கு அதை கொடுக்கின்றேன். பெற்றுக்கொள். உன்னை சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று கவலைப்படாதே. நான் உன் வாழ்க்கையில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அவசரப்படாதே. மனிதர்கள் மாறுவது இயல்பு. நீ எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்காதே. என் வேல் வந்து உனக்கு உறுதுணையாய் நிற்கும். நீ செல்ல வேண்டிய பாதையை காட்டும். உன் வாழ்வின் பிற்பகுதி மிகவும் அழகானது, மகிழ்ச்சியானது, உனக்கு சாதகமானது. அதை நீ புரிந்து கொள். இன்றை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதே. உன் எதிர்காலம் மிகவும் வசந்தமானது. இன்று முதல் உன் வாழ்வில் நல்லது நடக்க தொடங்கும். முருகனின் பரிபூரண ஆசி உனக்கு கிடைத்துவிட்டது. நீண்ட நாள் துன்பங்களும் துயரங்களும் முடிவுக்கு வந்து நீ தொட்டதெல்லாம் துளங்கும். இன்பம் உனக்கு சொந்தமாகும். மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய், இன்பமாய் வாழப்போகின்றாய். இது இந்த முருகனின் ஆசீர்வாதமாகும். ஓம் சரவணபவ.